சம்பத், மேடம். என் கேபினுக்கு வா. வரேன் மேடம். மே ஐ கம் இன் மேம்? கமன். மேடம். என்ன சம்பத், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மேடம். அந்த வீடியோ லேப்டாப்ல பார்த்ததுமே பதறி போயிட்டேன். எப்படியோ பேட்டரியை கலட்டி லேப்டாப் ஒர்க் ஆகலன்னு சொல்லி ஆதி சாரால பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன் மேடம். ஆனால் அந்த லேப்டாப்பை சரி பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருவார் மேடம். அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி ஆகணும் மேடம். தேங்க்யூ. சரி, இப்போ அந்த லேப்டாப் எங்க இருக்கு? ஆதி சாரோட ரூம்ல இருக்கு மேடம். சரி, அந்த லேப்டாப் எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? ஏதாச்சும் ஒரு டீடைல்ஸ் தெரியுமா? இல்ல மேடம், அதை பத்தி எனக்கு தெரியாது மேடம். எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. தேங்க்ஸ். ஓகே மேடம். பட் இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கு அதுக்கும் போக கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அது உன்னை வந்து சேரும். என்ன சார், என்ன போய் புதுசா மேடம்லாம் கூப்பிடுறீங்க? வேற உங்களை எப்படி கூப்பிட சொல்றீங்க? யார் சொல்லையும் கேட்க மாட்டீங்க. நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்படியா? சரி, நல்லா புரியுற மாதிரியே நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் இந்த ஆபீஸ்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கேன். நான் ஒருத்தங்க கிட்ட இன்னைக்கு ஆபீஸ் வராதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றேன். ஆனா அவங்க நான் சொன்ன விஷயத்த ஒரு துளி கூட காதுல வாங்காம ஆபீஸ்க்கு வந்து இப்ப ஏன் முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. இதுல நான் உங்களை மேடம்னு கூப்பிட்டதுக்கு கேள்வி வேற கேக்குறாங்க. அவங்க அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாங்க. ரொம்ப சாரி சார். நீங்க சொன்னதை கேட்க கூடாதுன்னா நான் ஆபீஸ்க்கு வரல சார். மித்ரா மேடம் தான் திடீர்னு கால் பண்ணி ஒரு முக்கியமான ஃபைல வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன், அதை கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க அப்படி கேக்குறப்போ நான் எப்படி சார் முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதனால தான் ஃபைல் எடுத்துக்கிட்டு உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டேன். கரெக்டான ரீசன் தான் சொல்றீங்க. அதனால உங்களை மன்னிச்சு விடுறேன். இப்பதான் மித்ரா கிட்ட ஃபைலை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. என்னன்னே தெரியல ஆதி, இப்பெல்லாம் என்னால உங்களை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க முடியல. உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. எங்க என் கண்ட்ரோலை மீறி நானே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேணும்னு அப்பப்ப எனக்கு பயமா வேற இருக்கு. இங்கதான் இருக்கீங்களா? பாரதி, நான் உங்ககிட்ட தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா நான் பேசுறத காதுலயே வாங்காம வேற எதையோ ரொம்ப டீப்பா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க சொன்ன விஷயத்த பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆபீஸ்ல நான் முடிக்க வேண்டிய சின்ன ஒரு வேலை இருக்கு. வந்துட்டேன், அதை முடிச்சிட்டு போயிடலான்னு பாக்குறேன். ப்ளீஸ் சார். சரி, ஓகே. நான் சொல்லி என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? அப்படிலாம் இல்ல சார். வேலை முடிஞ்ச உடனே நான் உடனே கிளம்பிடுவேன். நீங்க என்ன முழுசா நம்பலாம். நம்புறீங்கல்ல சார்? நம்புறேன். பாரதி ஆதி ரூமுக்குள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வரவே இல்ல. அப்படி உள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? மறைச்சு நின்னதால லாக்கரோட பாஸ்வேர்ட் என்னன்னு தெரியாம போச்சே. அப்படின்னா ஆதி அந்த லேப்டாப்ப லாக்கர்ல வச்சுதான் லாக் பண்ணிருக்கான். இப்ப அந்த பாஸ்வேர்ட் தெரியாம எப்படி எடுக்கிறது? சரி, ஓகே. ஓகே மேடம். சொல்லு மித்ரா. அண்ணா, பக்கத்துல பவானி இருக்காங்களா? இல்ல மித்ரா,
ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி பவானியும் ஏகாம்பரமும் வெளியே போயிருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு. சரி ஓகே, நீ அப்படியே லைன்ல இரு. இந்த பவானிக்கு இப்பவே கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். சரி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னங்க ஆ மித்ரா ஃபோன் பண்றான். சரி சரி, நீ போனை வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நீ ஸ்பீக்கர் போடுமா. சொல்லு மித்ரா. சொல்றேன் மேடம். அண்ணன் இப்போ கான்ஃபரன்ஸ்ல தான் இருக்காரு. அவரையும் கனெக்ட் பண்றேன். பண்ணு. மித்ரா ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். என்ன சொல்ற மித்ரா? நீங்க பவானி ஏகாம்பரம்லாம் துரத்திட்டு போன வீடியோ ஆதி சார்கிட்ட லேப்டாப்ல இருக்கு மேடம். இந்த தப்பு எப்படி நடந்துச்சு? அந்த லேப்டாப் முதல்ல எங்க இருந்து வந்துச்சு? தெரியல மேடம். ஆதிக்கு யாரோ அந்த லேப்டாப்ப காலையில கொடுத்திருக்காங்க. அந்த லேப்டாப் தெரியாம கீழே விழுந்துருச்சு. அதுக்காக ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சம்பத்தை வர சொல்லி ஆதியோட லேப்டாப்ப சரி செய்ய சொல்லி கேட்டிருக்காரு. அப்போதான் சம்பத் அங்க இருக்கிற வீடியோ எல்லாத்தையுமே பார்த்திருக்கான்.